மஞ்சளும் கொச்சிக்காயம் போட்டு சிக்கன் வெள்ளைக்கறி தான் செய்து காட்ட போகிறார் எங்களோட அப்பா. புளிக்க தண்ணி ஊற்றி வைக்க மசாலா தூள் ரெடி பண்ணி கொண்டிருக்காரப்பா. வதக்குற வேலை வெறுக்கிற வேலையெல்லாம் இல்லை, சிம்பிளான ஒரு சமையல். கழுவி வச்ச இறைச்ச நல்லா இறக்குறோம். வெங்காயம் போட்டு புளித்தண்ணியும் விடப்புறோம். வெள்ளைக்கறி கலர் வந்து வெள்ளைக்கறி என்றாலும் இந்த ஒரு கலர்லாம் இருக்கும் பாருங்க, எப்படி இருக்குங்க. இன்றைக்கி அப்பாட சமையலை அம்மா டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறா. நல்லா அமைஞ்சிருக்கா. அந்த கூட்டில் கொஞ்சம் ஊற்றுருங்க. ஓகே, வெள்ளைக்கறியை வந்து நல்லா தான் இருக்கு. இதுல இருந்தா ஒரு சமைக்கிறோம் இல்லையா. வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, இன்றைக்கு வந்து உண்மையிலே நிறைய வித்தியாசம், அதாவது தெய்வான பாட்டியோட சமைச்சது, அம்மாவோட சமைச்சது, அக்காவோட சமைச்சது அப்படின்னு சொல்லி எல்லாமே நீங்கள் காணொலியில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு வித்தியாசமாக வந்து அப்பாவோட சமையல் செய்யப்படும். அதாவது இன்றைக்கு சமைச்ச சமையல் நிறைய நாளாக வந்து அப்பா சொல்லி கொண்டு இருந்தவர் ஒரு வித்தியாசமான சமையல் வந்து நாங்கள் செய்து தருவோம்னு சொல்லி. அப்போ இன்றைக்கு வந்து அப்பாவை பிடிச்சாச்சு. ஸோ இன்றைய சமையல் வந்து அப்பா செய்து தரப்போகிறார். என்ன விளக்கம்ன்றதை சொல்லுவோம் அப்பா. என்ன சமையல்? இது கோழி வெள்ளைக்கறி. கோழி வெள்ளைக்கறி, அதாவது சிக்கன் வெள்ளைக்கறி தான் வந்து சமைக்க போகிறோம். ஸோ அப்போ நீங்கள் சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி அப்படி இப்படின்னு நிறைய வெரைட்டிகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்களுக்கே புதுசாக இருந்தது என்ன அது சிக்கன் வெள்ளைக்கறி என்று சொல்லி. ஸோ அப்போ அதை செய்து பார்க்கணும்னு சொல்லி ஆசை. அதை அப்படியே வீடியோவும் எடுத்து பதிவு செய்ய பண்ணுறதுக்காக தான் இந்த காணொலி. ஸோ சிக்கன் வெள்ளைக்கறி செய்ய போகிறோம். அதை யார் செய்ய போகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பா தான் செய்து தரப்போகிறார். வித்தியாசமாக இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அப்பாட சமையலை. ஸோ அப்போ எங்கே அப்பா சமைச்சு பழகி நீங்கள்? நான் கத்தாரில் சமைச்சிருக்கேன், இங்கேயும் வெள்ளைக்கறி சமைச்சு சாப்பிட்ருக்கேன். இப்போ நீங்கள் கத்தாரில் வந்து இப்போ நீங்கள் தான் சமைச்சு சாப்பிட்றீங்க? சமைச்சு சாப்பிட்றேன். பார்த்தீங்களா, அப்போ அவ்வளோ அனுபவம் தானே. இப்போ இங்கே அப்படி என்னென்ன சமையல் செய்வீங்க நீங்கள் அதை சொல்லுங்கள். எல்லாம் மீன் சமைப்போம், இறைச்சி சமைப்போம். வீட்டு அம்மாக்கள் சமைச்சு தர மாதிரி இருக்குமோ? அதை விட நல்லா தான் நாங்கள் செய்வோம். இப்போ எங்களுக்கு நாங்கள் யாழ்ப்பாணம் போய் நின்றല്ലോ, நாங்கள் சமைச்சு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது எங்களுக்கு சமைக்கிறது. நாங்கள் மீன் எல்லாம் அஞ்சு வச்சு வெட்டி இல்லை பொறிக்கிறோம். நாங்கள் அப்படியே முழுசாக பொறிப்போம். முழு மீனாக பொறிச்சு அப்படி. அது என்னென்னா மசாலா எல்லாம் போய் ஒரு மணித்தேலம் ஊற வச்சு போட்டு ஊற எடுத்து பொறிச்சா சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி. அந்த என்ன நம்ம செய்தி சாப்பிட்ற மாதிரி வராது. ஸோ அப்போ சிக்கன் வெள்ளைக்கறி தான் செய்ய போகிறோம். வித்தியாசமாக இருக்கும். மேலே நீங்கள் யாராச்சும் இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காம உங்களை கருத்தை தெரியும். ஏன்னா நீங்கள் யாராச்சும் செய்திருந்தீங்கன்னா சரிப்பா. இப்போ சிக்கன் வெள்ளைக்கறி செய்கிறதுக்கு என்னென்ன தயார் பண்ணணும் அது சொல்லுங்கள். முதல் கொச்சிக்காய், அதுவும் மஞ்சத்தூளும் தண்ணியை ஊற்றி அவிய வைக்கிறது. நோமலாக இப்போ மற்ற வெள்ளைக்கறிகள் இருக்குல்லோ, அப்படி ஆக்குறது அப்படி இல்லை. இதை அவிய வச்சு கடையணும். இதை கடையிறோம். பாருங்கள் என்னென்ன சாமான் எடுத்து வச்சுக்கிறோம். பெரும்பாலும் ஒன்றுமே இல்லை. முக்கியமாக போடக்கூடிய மாதிரி வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் அவிஞ்சது பிறகு உப்பு போட்டால் சரி. இது கொச்சிக்காய் காணான்னு சொல்லி சொன்னார் அப்பா வந்து. இதே எவ்வளோ கூட மாதிரி இருக்குது வந்துருக்கு. இந்த இருக்குது சிக்கன் காட்டுது. சிக்கனை வந்து கட் பண்ணி வச்சுருக்காரு அப்பா. அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோ வரும் போது. தேங்காய் பாலும் கூடுதல் அவரும் இதுக்கு. மஞ்சளும் கொச்சிக்காயம் போட்டு அவிக்கணும். மஞ்சள் அவிக்கணும். ஓகே, அவிஞ்சதுக்கு பிறகு உப்பு கொஞ்சம் போடுற விட்டு இன்னும் தண்ணியை விட்டு இறைச்சியும் அது கொதிச்சது பிறகு புளியையும் விட்டு இறைச்சியும் போடுறோம். இது யார் உங்களுக்கு சொல்லி தந்தா சிக்கன் வெள்ளைக்கறி? நாங்கள் எஞ்சிக்கோங்க வயலுக்குள்ள வண்டி இறைச்சி வெள்ளைக்கறி ஆகி சாப்பிட்ருக்கோம். அது சமைக்கிறதுக்கு இப்படி தான் சமைக்கிறீங்க. சரி, அப்போ எங்களுக்கு வந்து புதுசாக இருக்க போது, பார்க்குற உங்களுக்கும் புதுசாக இருக்க போது சிக்கன் வெள்ளைக்கறி தான் செய்து காட்ட போகிறார் எங்களோட அப்பா. ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க. நாங்கள் போடுற வீடியோலாம் அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது அங்கே காணொலிக்குள்ளே
போகலாம். புளிக்க தண்ணி ஊற்றி வைக்கணும். புளிக்குள்ள தண்ணி ஊற்றி வச்சிருக்கு. அப்போ ஒன்றுமே இல்லை நார்மலாக. இப்போ நார்மல் தான் செய்கிறதா நல்லா இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கன்றதுக்காக தான் நான் எப்படி செய்கிறாருன்றதை நாங்கள் அடிப்படையில் இருந்து காட்டுறோம். மண் வந்து முக்கியமாக சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் நான் சொல்லுவேன். உண்மையிலே வந்து எப்படி இருக்கு. ஏன்னா எனக்கு புதுச்சு நான் இன்றைக்கு தான் முதலாக சாப்பிட போகிறேன். அது வந்து அதுவும் அப்பா சமைச்சு தர போகிறாங்க. சரி, ஓகே. இப்போ அடுப்பு மூட்டையா? அடுப்பை மூட்டு தூக்கி வச்சா சரி. ஓகே, இப்போ நாங்கள் அடுப்பை மூட்ட போகிறோம். அந்த பெரிய கற்பூரம் மாதிரி தான் அது. அது கட்டு மாதிரி மூடாமட்டாச்சு. சரி, வைக்க. ஓகே, வறுமையாக வந்து மஞ்சளும் கொச்சிக்காயும் தண்ணியும் வச்சுட்டு அப்படியே வச்சிருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து அப்படியே விடட்டாமனு சொல்லியிருக்கார். ஓகே, மிளகு என்ன மிளகு வந்து நார்மலாக இடிச்சதும் பாடுறது தூளாக. ஆனால் நம்ம இடிக்கிறதா நல்லா. கடிக்கு வந்து இப்படி வாங்கிட்டு அதை இடிச்சிருக்கிறது நல்லா. மிளகு இடிக்கிறத கலந்து வருதோ. எல்லாம் நல்ல உரைப்பாக இருக்க போகுது ஓரளவுக்கு. இந்த வேறு புளி வந்து இப்படி ஊற வச்சிருக்கு. அது இதுக்குள்ளே வந்து பூண்டு, அடுத்த வெங்காயம் இருக்குண்ணே. அடுப்பு நல்லா எரியுது வேணும். எல்லாத்தையும் போட்டு இடிக்கணும். நேரத்தோட மிளகு போட்டிருக்கு, அடுத்தது வந்து சீரகம் போட்டிருக்கு. அப்படி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக வந்து இடிக்கணுமா. இடிக்கக்கூடாது. இவ்வளோ காலம் கிட்டத்தட்ட அப்போ வந்து 2 வருஷமாவது இன்றைக்கு தான் சமையல் லீதி ஒன்று ஓடுறோம் போல. வித்தியாசம் அப்பாவோடைய சமையல் லீதியா. இது வருதுதான் தெரியுது. அடிபட்டுறா ஏன்னு அதை இடிச்சு போடணும் தூளா. இடிச்சு காரம் நல்லா இருக்கும். இதில் இது நல்லா சேரும். முழுசாக போட்டால் சேராது. இங்கே வரும் ஆக்கள் பார்த்து நிற்காங்களா அப்படியா? என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டாங்களா? வர்றாள் இந்த வர்றாள். அடுப்பு நல்லா எரியுது. கொல்லி காண முடியாது இருக்கும். அந்த கொதிக்கு மூடிக்கணும். கொதிக்கும். அம்மா மனத்தை பாரு கொல்லி. அண்ணே சூப்பராக இருக்கு. அதான் உடனே இடிச்சு செய்யணும். உடனே அதாவது சிக்கன் வெள்ளைக்கறி கூட வித்தியாசமாக இருக்குன்றோட இப்படி பார்த்து அதை கொல்லி வேணுமாப்பா. அந்த டிபார்ட்மெண்ட் வேறு. மசாலா தூள் ரெடி பண்ணி கொண்டிருக்காரப்பா. இது வந்து மண் சட்டி இல்லை தானே? இந்த சட்டி வந்து டக்குன்னு இதாகுது. மண் சட்டி தான் அதுக்கு நல்லா. களப்புளி வளைஞ்சி வைக்கணும். அப்படியே ஓடுறல பருப்போடு. பழப்பொடி மாதிரி செஞ்சுருக்குறேன். ஆனால் அதுக்கு சுடுதண்ணி ஊற்றி இது செய்வாங்க ஒரு இதில். சுடுதண்ணி பச்சை தண்ணியும் வச்சுனது நம்ம 15 எடுத்துக்கணும். இதுதான் அப்பாட சமையல் எப்படி சமைச்சு காட்டினா அப்புறம் சமைச்சு கேட்டுங்க. அதுலேருந்து நீங்கள் சமைக்கிறீங்களே எப்பயாச்சும் சமைச்சிருக்காரம்மா? சவுதி போகும்போது மீனாக்கி வைக்க இல்லையா? இன்றைக்கு அப்போ வெள்ளைக்கறி வித்தியாசமா? நாங்கள் வீட்டே ஒரு நாள் ஒரு வருஷத்துல நாங்கள் வீட்டாக்கணும். இஞ்சி சமைச்சிங்க.
பெரிய ஒரு பொருட்களும் தேவையில்லை ஒரு இடத்துல. இல்லை இல்லை ம் ஆடம்பரம் என்ன வதக்குற வேலை வெறுக்கிற வேலையெல்லாம் இல்லை, சிம்பிளான ஒரு சமையல். பார்ப்போம், நம்மளும் பார்த்து வச்சு ஐசாத் அது வெள்ளைக்கறி ஒன்றை வச்சுல சரி ஏஷா டக்கண்ட சமைச்சு எடுக்கலாம். உரைக்கணும். ஐயோ ஏற்கனவே எல்லாரும் கல்ச்சர் பிரச்சனையும் வச்சு அது உரைக்கணும். கொச்சிக்கா அவிஞ்சிக்கிட்டு பார்க்க போகிறேன். அப்படியா அவிஞ்சு தானே கடை வருது. கடையில் ரெண்டாலே ஞாபகம் வர்றதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கீரை கடையில் அப்படி அது வெள்ளைக்கறின்னா அவட அந்த என்ன கத்தரிக்காய் வெள்ளைக்கறி. தண்ணி ஊற்றணும். ஊற்றணும். உப்பு இல்லை. உப்பு இல்லை. நெருப்பு கொஞ்சம் குறைச்சிக்கணும். குறைச்சிரு. நெருப்பு கடன் நெருப்பு இருக்கா. அது நெருப்பை பார்த்து கூட தண்ணியோட ஊற்று பற்றி போய்க்கும். கொஞ்சம் ஊற்று. நெருப்பு பற்ற வந்து தண்ணி கூட வச்சாலும் நேரம் செல்லும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியல, ஒரு இது ஒன்று இருக்குது என்ன உப்பவியல்னு சொல்லி மட்டக்களப்பில் பேசலை என்ன உப்பவியல் செய்கிறோம். அது மீன் தான் செய்கிறோம். மீனில் வந்து இப்படி உப்பவியல் ஒன்று செய்வாங்க. இன்னொரு திரிக்கு கல்லில் அவிக்கிற மீன். கல்லில் அவிச்சு சாப்பிட்டா மீன் எலும்பெல்லாம் எதுவுமே ஆகி போடுறோம். அப்படியும் இருக்குது. எப்படி கொச்சிக்காயெல்லாம் மசிஞ்சு போகுதுன்ட்டு வருங்க அதை காட்ட மாதிரியா. கொச்சிக்காயெல்லாம் அப்படியே வந்து நல்லா மசிஞ்சு போகுது. நல்லா அந்த துண்டுண்ட வர வரைக்கும் கடையணும் என்னப்பா. ரைக்கும் தண்ணி ஊற்று. காணுங்க. இது உப்பு போட்டுருக்கியா இப்போ இல்லை? உப்பு போட போகிறோம். இப்போ இந்த போடுற உப்பு. போடுங்க. உப்பு கொஞ்சம் போட்டுட்டு ஓகே. இப்போ வந்து கொச்சிக்காய் கடைஞ்சாச்சு. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உப்பு போட போகிறோம். இப்போ அந்த இறைச்சியை எடுக்க போடுவோம். இறைச்சி போடுவது ஓகே. அதான் காட்டுதல்ல சிக்கன் நல்லா வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ போடப்போ கழுவி வச்ச இறைச்ச அதில் இறக்குறோம் உள்ள. அப்பா பேரை சொல்லி வித்தியாசமாக இருந்ததா சிக்கன் வெள்ளைக்கறின்னு சொல்லி. என்னன்னா உண்மையிலே இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. அதில் இருந்தாலும் எனக்கு அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. சரி மூடி வச்சா சரி. எவ்வளோ நேரத்துக்கு இருக்கணும் மூடி? அது கொதிச்சு இது நல்லா அப்படியே பாருங்கோ. ஆரம்பத்தில் வரும் மஞ்சள் கொச்சிக்காய் தண்ணியை ஊற்றி அதை அப்படியே அடுப்பில் வச்சு கடைஞ்சதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதுக்கு பிறகு அதோட உப்பு கொஞ்சம் போட்டு சிக்கன் எல்லாத்தையும் கழுவி வச்ச சிக்கன் எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சிருக்கு. அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறமா வந்து அது கொதிச்சு வரணும். என்னப்பா ஒரு கொதி வெங்காயங்க வெள்ளை போடு வெட்டணும் அதில். அதை வட்டி வைக்கலாம். அதோட புளியும் கரைச்சி வச்சுருக்கோம். இல்லை தேங்காய் பால் வந்து கொஞ்சம் தான் விடுற ஏதோ சொன்னீங்க. தேங்காய் பால் கொஞ்சம் தான் இந்த அளவு தான் எடுத்துருக்கேன் பாருங்க. அது
ஒரு தரம் தான் விட்றோம். ஒரு தரம் தான் விடுற தலைப்பால் சொல்லுவாங்கல்ல, அது முதலாவது தரம் விடுற பால் தான் விடுற, அதுக்கு மேலே வந்து விடுற இல்லை. வேலைக்கு போயிட்டு வந்து எத்தனை மணிக்கு சமைப்பே இல்லைங்க? பின்னர் 5-6 மணிக்கு அப்புறம் தான் சமைக்க தூங்குவோம். எத்தனை மணிக்கு காலையில் வேலைக்கு போவே? 4 மணிக்கு. விடிஜாம் 4 மணிக்கு போனால் சாப்பாடு இதுக்கு நான் சமைச்ச சாப்பாடு காலைக்கு குப்பிச்சு வேண்டியது போவோம். பிறகு இதாக்கி வந்து திருப்பி சமைப்போம். மதிய சாப்பாடு கட்டிட்டு போவோம். இப்போ நீங்கள் டேர்ன் பண்ணி சமைக்கிறீங்களோ? அப்படியே வேலையில் இடத்த கிடைக்கும் மதிய சாப்பாடு. 2 மணி 2 டேர்ன் படி தான். வெங்காயம் கட் பண்ணப்படுது, எல்லாத்தையும் அவிய விட்டு தான் அதுக்கப்புறமா வந்து கிடைச்ச வெங்காயம் கட் பண்ணப்படுது. இதில் இந்த புளி ஊற வச்சது அப்படி இருக்குது. அங்கால வந்து பூண்டு, அங்கால கொஞ்சம் தேங்காய் பூ இருக்குது. அது என்னது சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசியாக தலைப்பால் போடுறதுக்கு இதுக்குள்ளே வந்து அந்த கடுகும் சீரகம் போட்டு இடித்து வச்சுருக்கு. கடுகுல மிளகு என்னப்பா? மிளகு. ஓகே, இதை இடிக்கிறதா இல்லை அதுக்குள்ள போட்டு அப்படி இடிக்கிறோம்? இது இடிக்கணும். இன்னொரு டீஷர்ட் தான் என்ன போடுறேன். இதான் மசாலா தூள், இடித்த மசாலா தூள். கருவேப்பிலை கழுவிட்டியோ? கழுவி வந்துச்சு. கொல்லி முடியுமோ? உள்ளே வந்து சமைச்சிருக்கலாம். இப்போ கேஸ் அடுப்புலானே சமைக்கிறேன், ஆனால் வழியால் எடுத்தால் தான் அது வீடியோவுக்கு வடிவாக இருக்க பண்ணுறதுக்காக வந்து வழியால் வச்சு செட்டப் பண்ணியிருக்கோம். புளி தண்ணி ஊற்ற முடியல? இல்லை, இதுக்குள்ள இஞ்சி வைக்க போகிறோம். கரைச்ச புளி தண்ணின்னு புளிக்கரைசல். மீன் குழம்புக்கெல்லாம் இந்த புளிக்கரைசல் தான் ஊற்றுருவாங்க. நல்லா இருக்கும். நம்மளோட செய்ய மாட்டாங்க. நான் நேற்று அம்மாட்ட சொல்லலாம் தான், அம்மா இது போல் குறுக்கா போட்டுட்டு நம்மளை பால் ஊற்றுறாங்க. இப்போ நாங்கள் அங்கே வெள்ளத்தையும் போட்டு தாளிச்சிட்டு புளி தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டு போட்டு அப்படியே மீனை போட்டு வைக்க வேண்டிய. இங்கே பால் ஊற்றி இது செஞ்ச ஐயோ, அது இதெல்லாம் அப்படியே போடுவாங்க. பருப்போட போடுவாங்க, பருப்போட போடப்படாது. ஓகே, இப்போ வந்து கொதிச்சிருக்குன்னு பார்க்க போகிறீங்களா? கொதிக்குது. இங்கே வந்துருக்குண்ணே. வெங்காயம் போட்டு புளித்தண்ணியும் விடப்புறேன். ஓகே, இப்போ கொதிச்சு வந்த ஒரு கொதி வந்த ஒரு ஏன்னா வெங்காயம் போடுற புளித்தண்ணியும் ஊற்றுறோம். வித்தியாசம் உங்களுக்கு. வெங்காயத்தில் வந்து கடைசியில் போடுறது இல்லை, நேரத்தை தாளிக்கிறதுக்கு போடுவாங்க. பார்ப்போம், புளியை பார்த்துட்டு அது தாளிக்கிறது. இது வெங்காயம் கூட அவியப்படா. வெங்காயம் கிடக்கணும் கறியில். கூட அவிஞ்சிங்கன்னா அதில் சுவையும் போயிடும். சிக்கன் வெள்ளைக்கறி பார்ப்பாப்பம் புளிக்குது. ஓகே. புளியை காணல, ஓரளவு கணக்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. பாருங்க, எனக்கு இந்த இதுகள் நான் பார்க்க தெரியும். புளிக்குது. புளிதானே? கொஞ்சம் புளி கூட இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கும். ஓகே, குழம்பு கறியோட டெஸ்ட் அடிக்குது. வித்தியாசமாக இருக்குது. அதான் ஒரே வந்து வித்தியாசமாக அந்த குழம்பு கறி சிக்கன் குழம்புன்னா வச்சு சாப்பிட்றேன்.
அப்போ அப்பா வந்து சிக்கன் வெள்ளைக்கறி வைக்க போகிறேன் சொன்ன உடனே வந்து இது எப்படா இருக்கும் சாப்பிட்டு பார்க்கணுன்ற ஆர்வத்தில் செய்யும். நான் மட்டும் இல்லை இல்லை அக்கா சாக்கணும் சாப்பிடணும். அப்பா அக்காச்சி நேற்றே ஒன்றும் அதுகிட்ட கேட்டேன் பார்க்குறேன். என்ன சிக்கன் வெள்ளைக்கறி என்று சொல்லி நீங்கள் ரப் வேண்டியது. நிறைய பேருக்கு சம்டைம் தெரிஞ்சிருக்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதுன்றது வந்து உங்களோட கருத்தை தெரியுங்க. தெரிகிறன்னா ஆம்பளை மட்டும் தான் செய்வாங்க. இது பொம்பளை செய்யும். ஏன்னா ஈஸியாக செய்கிறதுக்காக செய்யுது அப்படியா? இல்லை நாங்கள் எங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு செய்யணுன்றதுக்காக இதை நாங்கள் செய்யுங்க. வேறு பாட்டிகளுக்கு நீங்கள் இப்போ குழம்பு வைக்கணும்னா தக்காளிக்காக ஒன்றும் ஆவணம் அள்ளி கொட்டி போட்டு இது பொதுவாக வீட்டில் இருக்கிற ஜாமான் தான் பெரும்பாலும். கொச்சிக்காய் இருக்கும், வெங்காயம் இருக்கும், அதோட ஓட வேண்டியா. ஆனால் அதை விட ருச்சியாக இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. இன்றைக்கு ஒரு எப்படி இருக்கணும் உண்மையான கருத்து தான் சொல்லுவேண்ணே. நீ சொல்லு. டக்குன்னு முடிஞ்சு ஒரு அளவுக்கு இப்போ வேலை முடிஞ்சு டக்குன்னு முடியும். நாங்கள் ஈரையில் ஈசான வேலை மீனெல்லாம் மீன் பாட்டுறோம்னா மீனை வெட்டி கொண்டு வச்சு போட்டு சாது எண்ணெய் ஊற்றுவோம். ஊற்றி போட்டு தாளிச்சு எடுப்போம். தாளித்து கொச்சிக்காய் இந்த இது தூள் அது எல்லாம் போட்டு பிரட்டுவோம். பிரட்டி நல்லா வறண்டது பிறகு தண்ணியை ஊற்றுவோம். மீனை தூக்கி போட்டால் கறி சரி எவ்வளோ இங்கே ஆடம்பரம் கூட செய்கிற கறி ருச்சி வரல. ரெண்டாவது இந்த ஆடெல்லாம் வைக்கான வாக்கள் முழு ஆட்டை வச்சு வரைப்பாரு ஒன்றும் ஒரு இதுகள் இல்லை. மசாலா சும்மா பூசின மஞ்சள் மாதிரி திண்டா உள்ளுக்கை இறைச்சலாம் என்ன டேஸ்டாக இருக்கு. சரி சரி கிஷோர் சமைச்சவன் அங்கே போனவன ஒரு 11 மணி அப்படி இருக்கும் போல சமைக்க எல்லாம் முடிச்சது ஒரு 3:30-4 மணி. ஆனால் ஒரு கறி தான் சமைச்சவன், ஒரு மீன் குழம்பு. நான் பார்த்தேன் நான் போனவனை காணல கிச்சனில் போனவன் கடைசியை தேடி போகல வேலைஞ்சு கொண்டே இருப்பான். அதுக்குன்னு அவ்வளோ நேரமாடா இந்த வளமையாக ஒரு 1/2 மணி நேரம் எடுக்கும். நல்ல சமைக்க எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் வேண்டா. நமக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம். இது எத்தனை மணி நேரம் விட இப்போ தான் இந்த வெள்ளைக்கறி இது வந்துருக்கு. இந்த வெள்ளைக்கறி கலர் வந்துருக்கு. அடுத்தது தேங்காய் பாலில் புளிஞ்சு வைக்கணும். இங்கே தண்ணி ஊற்றும். தண்ணி முதலாவது பால் தான் எடுக்கிறது. அதாவது தலைப்பால்னு சொல்லுவாங்க. தலைப்பால் மட்டும்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளம் ஊற்றி 2 எடுத்தாங்க. தண்ணி கணக்கு ஊற்றுறல. கொஞ்சம் தான் வருது மேலே. ஏன்னா அதிக அளவு தண்ணி ஊற்றாமல் ஓரளவு கொஞ்சம் தான் ஊற்றிருக்காரு. அப்போ அது பார்த்தோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 தரம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் வந்து இந்த பால் புளிஞ்சு எடுத்துருக்கு. ஸோ அதிகளவாக ஊற்றாமல் ஆகும் கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றுனாருப்பா. ஏன்டா அது முதலாவது பால் வரணும் பண்ணுறதுக்காக அந்த ஒரேடியாக ஒரு தரம் பிடிக்காமல் நீங்கள் இப்படி 2 தரம் பிடிச்சிடுங்க. இன்னும் கொஞ்சம் கூட வர மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு அளவு எடுத்தால் போதும் என்னப்பா. சரி, கிட்டத்தட்ட வந்து எல்லா வேலையும் வந்து முடிஞ்சு அங்கால சிக்கன் அவிஞ்சு கொண்டு இருக்குது. இதுக்கப்புறமா வந்து தலைப்பால் ஊற்றி இதுக்கப்புறமா என்னப்பா தலைப்பாலையும் ஊற்றி இந்த இது போடணும். மிளகு இந்த
வெள்ளைப்பூடு. வெள்ளைப்பூடல் போடணும். ஓகே. வெள்ளைக்கறி என்றாலும் இந்த ஒரு கடல்லாம் இருக்கும் பாருங்க, இப்படி இருக்குல்ல. இந்த உப்பவியல் இது மாதிரி தான் இருக்கு பார்த்தா. எப்படி காணுமில்ல? பவஞ்சிட்டா உள்ளி அடிச்சு எடுக்க போகிறோமே. என்ன நேரத்தோடையும் குத்தலை, சரியாக போடக்கிட்ட அடித்து போட்டு தான் அப்படியே போடட்டாமல் இடி சொன்னாரப்பா. ஏன்னப்பா அது அதில் இதெல்லாம் இடிச்சு வச்சோடனே அதில் காரங்கிரம் எல்லாம் வெளியில் போயிடும் காற்றுல. உடனே இடிச்சு போட்டால் அதில் இது முழுதும் அப்படி எரிக்கும். அப்படி என்ன உடனே அடிச்சுட்டு உடனே போடணும். இப்போ இருக்கிறது அந்த உள்ளியையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தலைப்பால் அதோடு சேர்த்து வந்து அந்த இடித்த அந்த மசாலா அந்த என்னது அந்த மிளகும் இதுவும் அதோடு சேர்த்து கருவேப்பிலையும் போட்டால் சரி, கறி ரெடி. சிக்கன் வெள்ளைக்கறி ரெடி. கிட்டத்தட்ட முக்கால்வாசி தூரமோ இல்லாட்டி ஒரு 95% முடிஞ்சு வேறு என்னப்பா. அதுக்கப்புறம் நான் பால் ஊற்றுறேன். ஓகே. கடைசியாக வந்து பாலும் விட்டாச்சு. வரண்டி அந்த வெள்ளைக்கறி அந்த இது ஒன்று வருது, திக்னஸ் உண்டு. கலரிங் காணும். காணும். நான் நார்மலாக டயட்டுக்கு வெறும் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுட்டு சிக்கனை வச்சுட்டு சாப்பிட்றேன். வேறு ஒன்றுமே சேர்க்கிறேன் இல்லை. என்ன கடும் லோ கலோரி இருக்கணுன்றதுக்காக எனக்கு எப்படி இருந்தாலும் சாப்பிடுவேன். ஓகே, இப்போ வந்து இடித்து வச்ச உள்ளியை போட போகிறோம். உள்ளி என்ன தாளிக்கிறதுக்கு எல்லாமே நேரத்தில் போடுவாங்க. ஆனால் இதுக்கு பாருங்க எல்லாம் கடைசியாக தான் போடுறோம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போடணும். ஓகே, இது வந்து மிளகும் சீரகம். ஓகே, கருவேப்பிலை கடைசியாக போடுறோம். நான் அந்த வெள்ளைக்கறியோட ஃபீல் ஒன்று கொடுக்குறேன். இது நல்லா இருந்தா இனி நம்மளோட மக்களுக்கு ஃபுல்லாக நம்ம டீமுக்கு வெள்ளைக்கறி சமையல். சரி, இப்போ எல்லாமே வந்து முடிஞ்சு இனி கருவேப்பிலை போட்டால் சரி, சிக்கன் வெள்ளைக்கறி ரெடி. உண்மையிலே சூப்பராக இருக்குது. அது வந்து அந்த உள்ளைக்கிற அந்த கூட்டு இருக்குல்ல, அதே வந்து அந்த மாதிரி இருக்குது. நான் நினச்சி நான் உப்பவியல் மாதிரி இருக்க போதோ இல்லை எப்படி இருக்க போதோன்னு அம்மாவோட ரியாக்ஷன். இறுதியாக வந்து கருவேப்பிலை போட்டிருக்கு, அவ்வளோதான். சரி, இதுக்கப்புறமா வந்து மூடி விட்டு இறக்குனா சரி என்ன. ஓகே, முக்கியமாக வந்து இந்த கறியை அம்மாவை டேஸ்ட் பண்ணி பார்க்க வச்சு எப்படி இருக்குன்றதை நான் வந்து கடைசியில் சொல்ல போகிறேன். ஏன்னா அம்மானே பெரும்பாலும் வீட்டை சமைக்கிறவ, இன்றைக்கி அப்பாட சமையலை அம்மா டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறா. பாப்போம் இருக்கா இறக்கி வைக்கலாம். சரி, பிறக்கலாம். ஓகே, அப்பாட வெள்ளைக்கறியை
எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறாரு நீங்க அம்மா இவ்வளோ காலம் சமைச்சு தந்துருக்கீங்க தானே இன்றைக்கு அப்பாட சமையல் எப்படி இருக்கு ஓ நல்லா அமைஞ்சிருக்கா அந்த கூட்டில் கொஞ்சம் ஊற்றுருங்க ஓகே அது நல்லா இருந்தது அந்த பாருங்க அது எவ்வளோ அழகாக இருக்குண்ணே ஓகே சிக்கன் வெள்ளைக்கறி அப்பாட சமையல் எப்படி இருக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லலாம் இதுல இருந்தா ஒரு சமைக்கிறோம் இல்லையா டக்குனு சொல்லக்கூடாது கணவர்ன்ற ரீதியில டக்குனு சொல்லி என் அப்பா சமைக்க வைக்கிறது எப்படி இருக்கு வித்தியாசமா இருக்குல்ல அதில் கைப்பட்டு எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கா வித்தியாசமா இருக்குல்ல இது வரைக்கும் வெள்ளை கறி செஞ்சிருக்கு அப்படி சாப்பிட்டு இருக்கோம் அப்பா பாசா உண்மையிலே வந்து இப்போ இதுக்குள்ள வந்து அதிகமாக அந்த தேவையில்லாத ஒன்றுமே வந்து சேர்க்கல ஸோ இப்போ இந்த இருக்கிற இந்த இதை ஒரு காட்டுறேன் இந்த வெள்ளைக்கறியை வந்து நல்லா தான் இருக்கு நான் நினச்சி நான் சம்டைம் அந்த கூட்டு அப்படி வரப்போ தெரியா அப்படின்ற மாதிரி வந்த சிக்கனை மட்டும் சாப்பிடலான்னா நல்லா இருக்கு வித்தியாசமாக இருக்குது சாப்பிடுவோம் நினைக்கிறேன் சரி சாப்பிடுவோம் ஸோ உண்மையிலே வந்து நல்லா தான் இருக்கு நாங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சினாங்களோ ஆனால் உண்மையிலே நல்லா வந்து அவங்க வந்துருக்கு சூப்பராக இருக்குது அப்போ நீங்களும் பயம் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே சாப்பிட போகலாம் நல்லா இருக்கிறேன் ஸோ பயம் நாம நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறோம் ஓகே சமையல் தான்